அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனைக் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு பாடுகளையும் உபத்திரவங்களையும் நமக்காக இயேசு கிறிஸ்து பட்டார். அவமானத்தையும் நிந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அநேக அடிகள், இரவெல்லாம் அவருடைய சரீரத்தில் அநேக அடிகள், அநேக பாடுகள், சித்திரவாதை. நமக்காக அவர் சித்திரவாதைப்பட்டார். நமக்காக இரத்தத்தை சிந்தினார். நமக்காக வேதனை அனுபவித்தார். அவர் எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தராயிருந்தும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக வேதனை அனுபவித்தார். அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் கைகளினால் அடிக்கப்பட்ட காயங்கள், வேதனைகள், அவர் கால்களினால் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த காயத்தின் வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, அவருக்கு அருகாமையில் இருந்த அன்பாயிருந்த இந்த அந்த அன்பாயிருந்த சீசன் இயேசு கிறிஸ்துக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி அடித்து அவரை சிலுவையிலே அறைந்தார்களே, அடித்தார்களே, சாட்டையினால் அடித்தார்கள் என்று அந்த அன்பாய் இருந்த சீசனுக்கு மிகவும் வேதனை. அந்த இயேசுவை பார்த்து அவன் அழுது கொண்டே இருக்கிறான், கதறிக்கொண்டே இருக்கிறான். ஓ இயேசுவே, இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி கூட இருந்த அந்த சீசன், அன்பாக இருந்த சீசன் கதறி அழுது கொண்டு இருக்கிறான். இனி இப்படிப்பட்டவரோடு நான் எப்படி பயணம் செய்ய முடியும்? இனி அவர் மரித்து போகிறாரே, நான் என்ன செய்ய முடியும்? இனிமேல் என்னுடைய நிலைமை என்ன? இனிமேல் என் வாழ்க்கை என்ன? இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறான். இயேசு அந்த வேதனையிலும் அந்த சீசனை பார்க்கிறார். அந்த சீசனுடைய குமுறலை பார்க்கிறார். அந்த சீசனுடைய வேதனையை பார்க்கிறார். இவர் மரிக்கும் முன்பதாக அந்த சீசனை அன்பாயிருந்த அவரோடு இருந்த அந்த சீசன், அன்பாயிருந்த சீசனை தனியாய் விட்டு போக மனதில்லாமல் அந்த வேதனையிலும் அவர் அந்த சீசனை நோக்கி பார்த்து, அந்த ஸ்திரீயை நோக்கி பார்த்து, தன்னுடைய தாயையும் அந்த அன்பாயிருந்த மகனையும் அவர் இணைக்கிறார். அந்த மரிக்கும் சமயத்திலும் கூட தன்னுடைய தாயை யார் நேசிக்கக்கூடும்? தன்னுடைய தாய் தனிமைப்படுத்தப்படுவார்களே என்று சொல்லி தன்னுடைய தாயை மறவாமல், அந்த சிநேகிதனையும் அந்த அன்பாயிருந்த சீசனையும் மறவாமல் இருவரையும் இணைக்கிறார். இயேசு கிறிஸ்து தனிமையாய் பிரித்து விடுகிறவர் அல்ல, அவர் இணைக்கும் கர்த்தர், உறவுகளை இணைப்பவர். அந்த சீசனை பார்த்து, அந்த தாயை பார்த்து, அதோ உன் மகன் என்கிறார். எனக்கு பின்பதாக நான் மரித்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்னைப் போல, ஒரு மகனைப் போல, என்னைப் போல உன்னை என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன், எனக்கு அன்பாயிருந்த சீசனை நோக்கி, சீசனும் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த துக்கத்தில் கலங்கியிருக்கிற அந்த சூழ்நிலையில் அதோ உன் தாய் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். அங்கே அநேக ஸ்திரீகள் இருந்திருக்கக்கூடும், அநேக சீசர்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் குறிப்பாக தன்னுடைய தாயை, தனக்கு அன்பாயிருந்த சீசனை பார்த்து, தனக்கு அன்பாயிருந்த தாயை பார்த்து
அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அவர் இணைக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட அதைத்தான் அறிந்து, நாம் விட்டுவிட்டு போனால் என் தாய் எப்படி இருப்பார்கள், நான் அன்பாய் நேசித்த இந்த சீசன் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய அன்பாயிருந்த சீசனையும் ஒருவருக்கொருவர் அவர் அங்கே சிலுவையிலிருந்து அவர் அறிமுகப்படுத்தி அவர் இணைத்து அந்த அன்பிலே இணைக்கிறார். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, மகனே மகளே உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து வேதத்தின்படி நடக்கும் பொழுது தேவ அன்பு இன்னும் நம்மளே அதிகமாய் காணப்படும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இணைப்பிலும் ஆண்டவர் சொன்ன வசனத்திலும் வேத வசனத்திலும் உறுதியாய் பற்றி பிடித்து உறுதியாய் உண்மையாய் உத்தமமாய் நம்ம வாழ அர்ப்பணிப்போம். அவர் நம் கைவிடப்படவே இல்லை. அவர் சிலுவையில் நமக்கு சொன்ன மூன்றாவது வார்த்தை, அந்த அரவணைப்பின் வார்த்தை, தாயும் அந்த சீசனையும் அரவணைத்து இணைத்த அந்த வார்த்தை நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் படாதபடி எல்லாரையும் நேசிக்கவும் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி கீழ்ப்படியும் நாம் ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம்.